பாதாள உலகில் 1400 பேர் அடையாளம் தீவிரமாகும் புலனாய்வு விசாரணை. நீர்கொழும்பு துப்பாக்கி சூட்டு முயற்சி பின்னணி குறித்து வெளியான தகவல். கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச் சூடு உயிரிழப்பதற்கு முன்னர் சந்தேக நபர்கள் வழங்கிய தகவல். 10 லட்சம் பணப்பரிசு பொதுமக்களுக்கு போலீசாரின் அறிவிப்பு. பாதாள குழுக்களின் நகர்வு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஆணையாளர் நாயகம் வெளியிட்டுள்ள தகவல். கொலை கலாச்சாரத்துக்கு உடனே முடிவு கட்டுங்கள் அரசாங்கத்திடம் சஜித் கோரிக்கை. தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு தொடர்பில் கருத்து வெளியிட்ட கஜேந்திரகுமார். நீர்கொழும்பு பிரதேசத்திற்கு நேற்று பிற்பகல் மோட்டார் சைக்கிளில் சென்ற இனந்தெரியாத இருவர் விற்பனை நிலையம் ஒன்றின் உரிமையாளரை சுட்டுக்கொலை செய்ய முயன்ற சம்பவம் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிதாரிகளிடம் இருந்த துப்பாக்கி செயலிழந்ததினால் இந்த கொலை முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சமிந்த ஹேவத் மெரிஸ் அந்தனி என்பவரின் மூத்த மகனை இலக்கு வைத்தே இந்த துப்பாக்கி சூட்டு முயற்சி இடம்பெற்றுள்ளது. படுகொலை செய்யப்பட்ட பாதாள உலக கும்பலை சேர்ந்த கனேமுல்ல சஞ்சீவ என்பவரின் நெருங்கிய நண்பரான கமாண்டோ சாலிந்த என்பவரின் தலைமையில் இந்த துப்பாக்கி சூட்டு முயற்சி இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். நாடு முழுவதும் கொலை சம்பவங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் மக்களினது உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அத்தோடு சட்டம் ஒழுங்கு அமைச்சர் இதுகுறித்து கருத்து தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் தற்பொழுது கொலை சம்பவங்கள் இடம்பெறுவதால் சமூகத்தில் அனைவரும் கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர். பிள்ளைகள் மற்றும் ஒட்டுமொத்த சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் முறையான வேலை திட்டத்தை முன்வையுங்கள். நீதிபதிகளினதும் சட்டத்தரணிகளினதும் பாதுகாப்பு கூட பாதிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு சஜித் பிரேமதாச மேலும் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இதுவரை 58 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் காணப்படுவதாகவும் அவர்களை பின்பற்றுபவர்களில் சுமார் 1400 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். புலனாய்வு அமைப்புகள் மூலம் அவர்களை பற்றிய தகவல்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு நிலைமை குறித்து நடைபெற்று வரும் சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் நிகழ்வில் கருத்து தெரிவித்த பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய, நாட்டில் இதுவரை 58 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களை பின்பற்றுபவர்களில் சுமார் 1400 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புலனாய்வு அமைப்புகள் மூலம் அவர்களை பற்றிய தகவல்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் தலைவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று இந்த குற்றங்களை செய்து வருவதாகவும் பதில் போலீஸ் மா அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி 2024ஆம் ஆண்டில் 93 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன என்றும் இதில் 75 துப்பாக்கி சூடு சம்பவங்களும் குறிப்பிடப்படாத கூர்மையான ஆயுதங்களால் 18 தாக்குதல்களும் அடங்கும் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் 2025ஆம் ஆண்டில் இதுவரை 22 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன என்றும் இதில் 17 துப்பாக்கி சூடு சம்பவங்களும் கூர்மையான ஆயுதங்களால் 5 தாக்குதல்களும் அடங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு நடந்த 17 சம்பவங்கள் தற்போது தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக வன்முறை அதிகமாக உள்ள மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சரின் பாதுகாப்பு பிரிவின் 2 அதிகாரிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சபாநாயகர் பதில் போலீஸ் மா அதிபருக்கு அளித்த அறிவிப்பின் அடிப்படையில் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சமீபத்திய பாதாள உலக நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தனிப்பட்ட ரீதியில் எம்பிக்கள் பாதுகாப்பு பெறலாமா வேண்டாமா என்பதை தாமாக முடிவு செய்யலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு எம்பிக்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு தேவையில்லை என்று கூறி பாதுகாப்பு பணியாளர்கள் சாதாரண பணிகளுக்கு அனுப்பப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. குற்றவாளிகள் மற்றும் துப்பாக்கிகள் குறித்து தகவல் அளிக்கும் பொதுமக்களுக்கு பணப்பரிசில்கள் வழங்கப்படும் என பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய கூறியுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில்,
குற்றவாளிகள் தொடர்பில் 1997 என்ற இலக்கமூடாக தகவல்களை வழங்க முடியும். T56 ரக துப்பாக்கி குறித்த தகவல்களை வழங்கினால் 10 லட்சம் ரூபாய் வரை பணப்பரிசில் வழங்கப்படும். தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பேணப்படும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கொட்டாஞ்சேனையில் நேற்றிரவு நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகத்தின் சந்தேக நபர்கள் இருவரும் போலீசாரின் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்துள்ள நிலையில் அவர்களால் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் கைக்குண்டு ஒன்றினை போலீசார் மீட்டுள்ளனர். கொட்டாஞ்சேனை பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் நபர் ஒருவர் கொல்லப்பட்டார். இந்த துப்பாக்கி சூட்டினை நடாத்திய 2 சந்தேக நபர்களை ஒருகொடவத்த பகுதியில் வைத்து கிரேன்பாஸ் போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளின் ஊடாக அவர்களின் சில ஆயுதங்களை மறைத்து வைத்திருப்பது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இந்த தகவலின் அடிப்படையில் கொழும்பு 15 முகத்துவாரம் காக்கிதீவு பகுதிக்கு சந்தேக நபர்கள் இருவரும் அழைத்து வரப்பட்டதுடன் அங்கு கைக்குண்டு ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சந்தேக நபர்கள் இருவரும் குறித்த பகுதியில் வைத்து போலீசாரின் துப்பாக்கியை பறித்து தாக்குதல் நடத்த முயற்சித்துள்ளனர். இதன்போது சந்தேக நபர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஏற்பட்ட முறுகல் நிலையில் சந்தேக நபர்கள் இருவரும் சுட்டுக்கொலை செய்யப்பட்டதுடன் போலீஸ் அதிகாரி ஒருவரும் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வேட்புமனு தாக்கல் முடிந்த பின்னரே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதியை அறிவிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அம்பாறையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் 14 நாட்கள் கட்டுப்பணம் செலுத்துவதற்கு ஒதுக்கப்படும். கட்டுப்பணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நிறைவடைந்த பின்னர் 17ஆம் நாள் நண்பகல் 12 மணி வரை 3.5 நாட்கள் வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வதற்காக ஒதுக்கப்படும். இந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் முடிவடைந்ததன் பின்னரே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கூட்டு பேச்சுவார்த்தை குறித்த தீர்மானத்தை இலங்கை தமிழரசு கட்சி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஒற்றையாட்சி அரசியலமைப்பினை முற்றாக நிராகரித்து முழுமையான சமஷ்டி தீர்வை நோக்கியே மக்கள் முழுமையாக ஆணை கொடுத்திருக்கின்றார்கள். மக்கள் மாற்றங்களையே எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் அது எந்த ஒரு அரசாங்கத்தின் ஆட்சி காலத்திலும் நடைபெறவில்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டில் இருந்து யாழ்ப்பாணம் வந்தவர்களிடம் போலி மருத்துவ அறிக்கைகளை காண்பித்து பண மோசடியில் ஈடுபட்டு வந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று கோப்பாய் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மோசடியாக பெற்றிருந்த 50,000 ரூபாய் பணத்தினையும் போலீசார் மீட்டுள்ளனர். யாழ்ப்பாண நகர் பகுதி மற்றும் புறநகர் பகுதிகளான திருநெல்வேலி, கல்வியங்காடு, கோப்பாய், கொக்குவில் உள்ளிட்ட பகுதிகளில் அண்மை காலத்தில் வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கும் நபர்களின் வீடுகளை இலக்கு வைத்து குறித்த பெண் சென்றுள்ளார். அதோடு தான் கிளிநொச்சியை சேர்ந்தவர் எனவும் தனக்கு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டியுள்ளது என போலியான மருத்துவ அறிக்கைகளை காண்பித்து பணம் பெற்று மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை கோப்பாய் போலீஸ் நிலையத்திற்கு அருகில் உள்ள வீடொன்றுக்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண் தனக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ள பண உதவி தேவை என கூறி 50,000 ரூபாய் பணத்தினை மோசடியாக பெற்று சென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.